வணக்கம் நேர்களே, உற்சாகமான காலை பொழுதிலே மூடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இணையத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கும் முன்னைய முதல் தாமரை பத்தினூடாக நீங்கள் மூடு கைகோர்த்திருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியிலே மூடு இணைந்திருக்கிறீர்கள். முதலில் எமது நேர்களுக்காக தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்ச்சியினை உரிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியாமல் போய்விட்டது. எனவே எமது மனமார்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு எம்மோடு நீங்கள் தொடர்ந்தும் கைகோர்த்திருக்கலாம். நீங்கள் இத்தகைய நிகழ்ச்சியினை கலையத்திலே என்னோட தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே பசாத் மற்றும் ஈஸ்வரி. வணக்கம். உறவினின் பிரார்த்தனைகளோடு இன்று நாங்கள் அருமையான காலப்பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே எங்கள் அனைத்து நேர்களுக்கு இன்றைய பலன்கள் எப்படியெல்லாம் அமைய போது, அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் நற்சிந்தனை கூட நடைபெற இருக்கின்றது. நிகழ்வுகள் கூட எங்கள் இன்றைய நாளிலே எங்கள்
ஈஸ்வரி பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்றும் கலையத்தில் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினோட சுமந்து வந்து கொண்டிருக்கின்றது. நேர்களை நீங்கள் எம்மோடும் தொடர்ந்து அப்படியே கைகோர்த்து கொண்டிருங்க. நீங்கள் 11:30 மணி வரையும் தொடர்ந்து கைகோர்த்து கொண்டிருக்கலாம். இத்தகைய நிகழ்ச்சிகளில் வாயிலாக நற்சிந்தனைகள், அது மட்டுமல்லாது இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள், அதே போல ராசி பலன்கள் போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை வளமை போன்ற கலையத்திலே நாங்கள் எங்களை நேர்களுக்காக வழங்க காத்து கொண்டிருக்கின்றோம். எது எவ்வாறாக இருந்தாலும் நேர்களை நாங்கள் இத்தகைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றதுக்கு முதலும் ஆரம்பிக்கின்ற சமயத்தில் இதற்கு முன்னாடியும் நாங்கள் எமது நேர்களுக்காக சில விடயங்களை கூறிக்கொள்வது நாங்கள் வளமை இல்லையா ஈஸ்வரி? அதே போன்று இன்றும் நாங்கள் நல்ல சிந்தனைகளோடு எங்களுடைய நேர்கள் அப்படியே சந்திச்சிருக்கிறோம் கலையத்தில். நீங்களும் மேம்பட தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்ல குறுஞ்செய்திகள் வாயிலாக மேம்பட நீங்கள் இணைந்திருக்கலாம். நீங்கள் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் இதுதான் 075-20-0-0-6474 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக எம்மோடு நீங்கள் குறுஞ்செய்திகள் வாயிலாக தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். நாங்கள் அதனையும் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நிச்சயமாக எமது நேயர்களுக்காக சேர்த்துக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இணையத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கும் எமது தாமரை எஃப்எத்தின் வலைத்தளத்தினூடாகவும் நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கலாம். அது மட்டுமல்லாது எம்முடைய முகப்புத்தக முறையினூடாகவும் எங்களோடு இணைந்து நீங்களும் நிகழ்ச்சியிலே பங்குதாரர்களாக ஆகிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எமது ஃபேஸ்புக் முகவரி இதுதான் தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியினூடாக எம்மோடு இணைந்திருங்கள் 11:30 மணி வரை. இதை தொடர்ச்சியாக ஒரு பாடல் அப்படியே பார்த்துவிட்டு நிகழ்ச்சியோடு அப்படியே தொடர்ந்தும் இணைந்திருப்போம். You are listening about tamarefm.com. அந்த சொல்லை மாற்றியது பெண்ணின் அழகு, பெண்ணை கொண்டு கூடியது மண்ணின் அழகு. 8 அழகு 18 அழகு, எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. 8 அழகு 18 அழகு, எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. மூடி சிரிப்பதழகு, உதிரி பூக்கள் தொடுப்பதழகு. மணநாள் குறித்ததும் தேதித்தாள்களை திரும்பி பார்ப்பது ஓரழகு. வானொலியோடு பாடும் அழகு, பாடிக்கொண்டே சமைப்பதழகு. தாமரை இலையில் நீரழகு, அழகாவணி பெண் போல் யாரழகு. எட்டில் அழகு 18 அழகு, எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. தன்னைத்தானே ரசிப்பதழக, நல்ல ஆணின் அழகினை ரசிக்கும் பெண்களின் ஓர பார்வைகள் ஓரழகு. காதல் பெண்ணின் இரட்டல் அழகு, ஐயோ ஐயோ அலட்டல் அழகு. ஓர் பெண்ணும்
இந்த ஒன்றுக்குள்ளே நூறழகு, 8 அழகு 18 அழகு, எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. 8 அழகு 18 அழகு, எந்த பெண்ணும் 20 இரட்டை அழகு. பெண்ணின் அழகு உச்ச அழகு, பூமியிலே உள்ளதெல்லாம் மிச்ச அழகு. ஆடை அழகு பாதி அழகு, அந்த சொல்லை மாற்றியது பெண்ணின் அழகு. பெண்ணை கொண்டு கூடியது மண்ணின் அழகு. நீங்கள் தொடர்ந்து இம்மோடு அப்படியே இணைந்திருக்கலாம் 11:30 மணி வரை. தற்போது நேரம் 10:21 ஈஸ்வரி, நாங்கள் இன்றைக்கு எமது நேர்களுக்காக நல்ல ஒரு சிந்தனை வழங்க காத்து கொண்டிருக்கோம் இல்லையா ஈஸ்வரி? ஆமாம். நாங்கள் எப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய முகப்புத்தகத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை எங்கள் நேர்களுக்காக வழங்குவதற்காக ஒரு பதிவு கொண்டுகிட்டு இருக்கிறோம். நாங்கள் யாவரும் அறிந்த ஒரு மாவீரர் பற்றிய ஒரு கருத்தும் ஒரு கதையும் தான் இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சிகள் வாயிலாக எமது நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள போகிறோம். நாங்கள் அதை முகப்புத்தக முகவரினூடாக நாங்கள் அதை பதிவேற்றி இருக்கிறோம். அதை என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் மாவீரர் அலெக்சாண்டர் அவர் பற்றி அவர் சொன்ன கருத்துக்கள், அவர் இவ்வாறு நேரம் என்ற ஒரு விடயத்தை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் இந்த நேர்களுக்காக அத்தகைய விடயங்களை நாங்கள் சிந்தனைக்கு, அவர்களின் சிந்தனைக்கு இன்றைக்கு தட்டி செல்லக்கூடிய விதத்தில் எங்கள் நேர்களுக்காக நாங்கள் சொல்ல போகின்றோம். இந்த மாவீரர் அலெக்சாண்டர் இவர் கிரேக்க நாட்டை சேர்ந்த ஒரு போர் வீரர், அதாவது இராணுவ தளபதியாக இருந்தவர் தான் இவர். மெக்டொனால்டின் 3ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான பெயர்களால் அழைக்கப்பட்ட ஒரு நபர் தான் இந்த அலெக்சாண்டர் என்பவர். இவர் நேரம் பற்றி சில கருத்துக்களை மனிதர்களுக்கு சில தத்துவங்களாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். நேர்களே, நாங்கள் அத்தகைய விடயங்களை எங்களுடைய நேர்களுக்காக தாமரை இயக்கத்தின் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். என்ன சொன்னால், அலெக்சாண்டர் அவர்கள் ஒரு தடவை மரண தருவாயில் இருக்கின்ற அந்த சமயத்தில் தனது தளபதிகளை அழைத்து தனது இறுதி ஆசையாக 3 விடயங்களை கூறியிருக்காங்க. அதில் என்ன விடயம்னு சொன்னால், என்னுடைய